கோவை ராமநாதபுரம் மேம்பாலத்தில் அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த விபத்திற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை ராமநாதபுரம் பகுதியில் நகரின் மையப்பகுதியாக உள்ளது. இங்குள்ள ராமநாதபுரம் மேம்பாலத்தில் அடுத்தடுத்து சென்ற 4 வாகனங்கள், ஆம்புலன்ஸ் உட்பட 4 வாகனங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் முன்னால் சென்ற மாருதி கார் திடீரென பிரேக் பிடித்ததால் பின்னால் வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து மோதியது தெரிய வந்துள்ளது. விபத்தில் 3வதாக பெருந்துறையிலிருந்து நோயாளியை கோவை அரசு மருத்துவமனைக்கு ஏற்றிக் கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கியது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. முன்னால் சென்ற கார் எதற்காக உடனடியாக பிரேக் பிடிக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது என்பது குறித்தான காரணம் தெரியவில்லை. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து 20 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அங்கு வந்து போக்குவரத்தை சரி செய்து அந்த நோயாளியை மற்றொரு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்பொழுது அங்கு விபத்தில் சிக்கிய வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதிக்கொண்டு நின்றன. அந்த வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு தற்பொழுது மீட்டுள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.